ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்க இன்னைக்கு பார்க்க போறது திணையில தக்காளி சாதம். ஸோ இந்த திணையில தக்காளி சாதம் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஜ் ஆனவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இது பலப்படுத்துற ஃபுட்டு. ஸோ நம்ம வந்து இது வந்து நம்ம அடிக்கடிக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரைஸ்லோட இது வந்து நல்ல ஃபுட்டாவே ஹெல்த்தி ஃபுட்டாவே இருக்கும். இது வந்து நான் எந்த மெத்தட்ல செய்யறேன்னு பாருங்க. அந்த மெத்தட்ல வந்து குழந்தைங்களுக்கும் ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா இதயத்துக்கு நல்லா பலப்படுத்தும். கண் பார்வைக்கு நல்லது. வாய்வு தொல்லைலாம் வந்து நீங்கும். ஸோ அதனால வந்து நம்ம ரைஸ்ல பண்றதோட இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இல்லைன்னா கூட கொஞ்சமா பண்ணி கொடுத்தா கூட கொஞ்சம் சாப்பிட்டா கூட நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாவே சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதாவே இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த எந்த மெத்தட்ல நான் செய்யறேன்னு பார்த்துட்டு அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுங்க. ஸோ வந்து நான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் டிங்குன்னு தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திணை அரிசியில் நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் இந்த மெஷர்மெண்ட் தான். நீங்கள் கப்புனா எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ்னா எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சிறுவான அரிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. நான் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு. கரம் மசாலா 1 ஸ்பூனு. கருவேப்பிலை தேவையான அளவு. கடுகு தேவையான அளவு. சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் தான். சோம்பு, கிராம்பு, பட்டை அதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு. கொத்தமல்லி தேவையான அளவு. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் சின்ன ஸ்பூன் தான், நீங்கள் எந்த ஸ்பூன் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதில் வந்து மண் ஜூஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 2 வாட்டி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது சுத்தமாக நான் கழுவி எடுத்திருக்கேன். இதில் வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால ஒரு 2-3 வாட்டி வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிடுங்க. நான் குக்கரில் தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதில் வந்து நம்ம பட்டை வந்து ஒரு சின்ன பட்டையாக ஒரு 3 போட்டுக்கலாம். லவங்கம் ஒரு 3-4 லவங்கம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்ட பிறகு பச்சை மிளகாய். இது கொஞ்சம் நல்லா எல்லாமே கொஞ்சம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் போடுறேன். அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து நம்ம இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம பொடியாக தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் ஒரு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்க. நான் இப்போ 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும்ல, ஸோ அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவங்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். நல்லா ஃபுல்லாக அந்த ட்ரை ஆகிடணும். அந்த தக்காளி இருக்கிற வர தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு இடத்துல வந்து நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம டைம் பிடிக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு கிளாஸுக்கு 4 டம்ளர் தண்ணி, நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 8 கிளாஸ் தண்ணி. எட்டு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்ச பிறகு வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு கொதிக்கணும். நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக பபுள்ஸ் வர மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த தக்காளி வெங்காயம் நம்ம வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஆயில் எல்லாம் திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தினை அரிசி போட்டுக்கலாம். நல்லா இது கலர் விட்டுக்கோங்க. இந்த கொதிச்சு வச்ச தண்ணி நான் ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா சலசலன்னு கொதிக்குது. இதில் வந்து நம்ம கேஸ் வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே விசில் தான் வர வைக்கணும். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் திருப்பிலாம் நம்ம விசில் வர வைக்கக்கூடாது. ஒரு விசிலோட போதும். ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த விசில்லாம் கணக்கு கிடையாது. ஒரே விசில் தான். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கிறதே மட்டும் ஒரே விசில் தான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இதில் விசில் வந்துடுச்சு. நம்ம வந்து லோ ஃப்ளேம் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இது ஒரு நான் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கனால 2 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் சின்ன கிளாஸாக எடுத்தால் கூட ஒரு விசில் கூட போதுமானது தான். ஸ்லோ பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து அப்படியே அந்த விசில் வந்தாலும் பரவாயில்ல, அது கணக்கு கிடையாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் அது வேகிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திணையில தக்காளி சாதம் ரெடி. இது கூட வந்து நம்ம சைட் டிஷ் வந்து பச்சடி செஞ்சுக்கலாம். குழந்தைங்க விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது நல்லாவே வந்து வெந்திருக்கு. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா விரும்பியே சாப்பிடுவாங்க. இது நல்லாவே வெந்திருக்கனால, பாயில் இருக்கனால. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பியே சாப்பிடுவாங்க. நான் எதிர்பார்த்ததோடு இது வந்து டேஸ்ட்டாகவே இருக்குது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங் கிளிக் பண்ணிக்கோங்க.